Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நோய் எதிர்ப்பு சக்தி தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ரேஷன் அரிசி நான் எடுத்துர்க்கேன். ரேஷன் அரிசி இருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல அப்படினா நார்மல் அரிசி இருந்தாலும் ஓகே. அத ஒரு 5 hours பக்கம் ஊற வச்சிடுங்க. நல்லா ஊற வச்சிட்டு அத மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாம் நைஸா தோசை பதத்துக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸா. இல்ல அப்படினா கிரைண்டர்லயும் போட்டு அரைச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா தண்ணியா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஜார்ல பச்சை மிளகாவும் 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன், 2 இஞ்சி எடுத்துர்க்கேன். நீங்க காரம் இன்னும் அதிகமா வேணும் அப்படினா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் நைஸா அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, முட்டைக்கோஸ் துருவுனது 1/2 கப், தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ பாயில் பண்ணி துருவுனது, ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க, அப்பதான் துருவ முடியும். ஒரு பொட்டேட்டோ பாயில் பண்ணி துருவி வச்சிருக்கேன். கேரட் 1 துருவுனது, நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் இஞ்சி விழுது, கொத்தமல்லி கருவேப்பிலை வாஷ் பண்ணி கட் பண்ணது, உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ இதை எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாவோட சேர்த்து. மாவு பாருங்க நல்லா தண்ணியா இருக்க, கொஞ்சம் தோசை பதத்துக்கு. இதில் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், கோஸ், கேரட், பொட்டேட்டோ, பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட், தயிர் எதுக்கு ஊற்றுறோன்னா புளிப்புக்கோசரம் ஊற்றுறோம். தயிர் இல்லை அப்படின்னா லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கொத்தமல்லி கருவேப்பிலை, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதில் காயெல்லாம் இருக்கிறனால ரொம்ப சத்து. இது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உளுந்தே இல்லாத தோசை இது. பாருங்கள், மாவு பதத்துக்கு வந்துச்சு. இப்போது பேன் ஒன்று வச்சு ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் தோசை கல்லில் கூட ஊற்றிக்கலாம். சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க. தோசை கல்லில் ஊற்றினா கூட. ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மூடி வச்சு மூடினா தான் உள்ளே இருக்க காயெல்லாம் வேகும். வெந்துருச்சு. திருப்பி போட்டுருங்க. நான் ஏன் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா அதில் தான் பாலிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதில் தான் எல்லா சத்தும் இருக்கும். அதனால் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். அதுலேயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. தோசை ரெடி ஆயிடுச்சு. நோய் எதிர்ப்பு சக்தி தோசை ரெடி. சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.